வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாவக்காய் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெட்டி வச்ச பாவக்காயை நல்லா அலசி எடுத்துக்கங்க. தண்ணியில் போட்டு அலசி எடுத்து ஒரு ரவுண்டில் பாத்திரத்தில் போட்டுக்கலாம். தேவையான உப்பு, அரிசி மாவு ஒரு 1/4 கிலோ போடுங்க. நீங்கள் போடாமல் கூட இருங்க, ஆனால் நாங்கள் போடுவோம். கார்ன்ஃப்ளவர் மாவு அது ஒரு 1/4 கிலோ. ஒன்றும் இல்லை, இது நம்ம என்ன காலிஃப்ளவர் சில்லி போடுறோம்ல, அதே மெத்தடு தான், வேறு ஒன்றும் இல்லை. அதே மெத்தடில் போட்டுக்குங்க. கடல மாவு, மயில் மார்க்கு கடல மாவு நாங்கள் போடுறோம். நீங்கள் எதை வேணால் போட்டுக்குங்க. ஒரு 3 கிலோ போட்டுக்கலாம். தனி மிளகாய் தூள் அது ஒரு 1/2 கிலோ போட்டுக்கலாம். நாங்கள் போடுற பாவக்காய் அளவு 25 கேஜி. நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தக்கன பார்த்து போட்டுக்குங்க, அது உங்கள் விருப்பம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பூண்டு 1/2 கிலோ, இஞ்சி ஒரு 1/2 கிலோ, ரெண்டும் சேர்த்து அரைச்சி போட்டுங்க. இப்போ போடுறது மைதா மாவு. அப்போதான் அது மைதா மாவு தான் கரெக்டாக போய் பசை மாதிரி ஒட்டும் பாவக்காயில். அப்போ தான் கரெக்டாக போடுறது நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒன்று ஒட்டாமல் பாவக்காய் வெளியே தெரியும். அதுக்குத்தான் மைதா போடுறது. நீங்களும் போட்டுக்குங்க. அது ஒரு 1/4 கிலோ போட்டிருக்கோம். என்னடா இவ்வளோ இதுக்கு 1/4 கிலோ தான் போடுறாங்களான்னு கேட்காதீங்க, அவ்வளோதான் போடுவோம். ஆமாம், மாஸ்டர் மாங்குன்னு கலக்கிறாரு. ஒருத்தர் கலக்கிறாரு. முறுக்கம்மில்லாம் வேலை செஞ்சிருப்பாராட்டிருக்கு, அதேமாரி வேலை செய்கிறாரு. இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் சொல்கிறேன். 3.5 கிலோ கடல மாவு. பத்தாதனால போதும்னு நினச்சி நான் போட்டேன், பத்த மாட்டுது, அதனால் திருப்பி போடுறேன். ஆமாம், இதெல்லாம் சேர்த்துதேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், என்னென்னமோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் ஒரு 120 சப்ஸ்கிரைபர்ஸ் தேவைப்படுது. பார்த்து ஏதோ ஒன்று பண்ணி விடுங்க. வீடியோவே பார்க்க மாட்டேறீங்க, எங்கே பண்ண போகிறீங்க? இப்போ என்னாலும் சரி பண்ணாலும் சரி, நான் வீடியோ போகிறது உறுதி. டெய்லியும் ஏதோ ஒன்று போட்டுக்கே இருப்போம். அதான் எங்களோட பொழுதுபோக்கே. அதே என்ன வேணால் பண்ணுவோம் நாங்கள். நல்லா மாவு பிணைஞ்சி பழகிருப்பாராட்டுருங்க. நல்லா பிணையிறாரு பாவக்காயை. என்ன பார்வை வேண்டிய கடை, கண்ணிலே குத்தி பிடிவேன். மாஸ்டர் எப்படி பார்க்குறாரு? வேற யாரும் இல்லை, அவரு பேசுகிறவருதே, அவரு பிணையிறவரு, இவருது எல்லாம் ஒரே ஆளுதேன். அவரே வீடியோ எடுத்துக்கிடுவார், அவரே சமைச்சிக்கிடுவார், அவரே வீடியோவுக்கும் போஸ்ட் கொடுத்துக்கிடுவார், அவரே வாய்ஸும் கொடுத்துக்கிடுவார். ஆமாம், நல்லா பிணையறாரியா. உப்பு இருக்கிறான்னு பார்க்குறாராட்டுருக்கு. உப்பு பத்தலை, போட்டுக்கிறாரு. பிணையிறது நல்லா பிணையினேன், இல்லைன்னா அங்கங்கே போய் உப்பு மிளகாத்தூள்லாம் கரெக்டாக சேராது. நல்லா பிணைஞ்சா, அந்த பிணைஞ்சி முடித்தா அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து பொய்யா எண்ணெயில் போட்டு எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கே இருக்க வேண்டியது, வேறு வேலை இல்லை. நாங்கள் போடுற பாவக்காய் சில்லிக்கு ஆடியன்ஸ் ரொம்ப அதிகம். இன்றைக்கெல்லாம் அந்த பாவக்காய் சில்லியை நான் எப்படி பரிமாற போகுதுன்னு தெரியல. அடித்து பிச்சு எடுத்து கோழி போவாங்க. பாவக்காய் சாப்பிட்றது நல்லது. வாரத்துக்கு ஒரு தாட்டியாச்சும் சேர்த்துக்க, இல்லை மாதத்துக்கு ஒரு தாட்டியாச்சும் சேர்த்துக்குங்க, நல்லது உடம்புக்கு. அவ்வளோதான். ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு ஆயிலில் போட்டுற வேண்டியதுதான். பாவக்காய் சில்லி ரெடி ஆயிரும்.
அதை அப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்படியே இருங்க, விட்டுட்டு போயிடாதீங்க. கடைசி முடிக்கும் பார்த்தாத்தே நம்ம வீடியோ எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். இவ்வாறில் இடையிலே போட்டு எண்ணெயில் போடலாம்னு போயிடாதீங்க. பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு. ஆயிலில் போட்டுங்க. ஆயிலில் போடும்போது பார்த்து போடுங்க, கையில் பெட்டுறேன். நாங்கள் போடுவோம், ஆயிலுக்குள்ளேயே கையை விட்டு கூட போடுவோம். என்னன்னா எங்களுக்கு பழக்கமாயிடுச்சு, நாங்களாம் அதுலேயே இதாகிட்டோம். ஆயிலை வந்து மீடியமான ஹீட்டில் வைக்கணும். அதிகமாக ஹீட்டு வச்சிங்கன்னா போட்டோடனே கரியிடும், அப்புறம் வேகாது. அப்புறம் என்னடான்னு கேட்கக்கூடாது. திருப்பி கரெக்டான ஹீட்டு வச்சு போட்ட பின்னாடி கூட லைட்டாக ஹீட் ஏற்றிக்கலாம், அது தப்பு இல்லை. அதேமாரி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு அதுக்கப்புறம் 2 நேரம் ஊறாத்தி உடச்சி விடணும். அள்ளிட்டு கூட அந்த கரண்டியில் இன்னொரு கரண்டியை வச்சு உடச்சி விட்டா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா மொத்தமாக ஆயிடுச்சுன்னா அது உள்ளே வேகாம மாதிரின்றோம். பாவக்காய் அப்படி பச்சையாக இருக்கும், ரசக்காய் இருக்குங்க. நல்லா உடச்சி விட்டு இந்த பக்கம் அள்ளி வச்சுருக்கோம் பாரு, அந்த கலர் வந்தோடனே அள்ளிடுங்க. ரெம்பையும் வேக விட்டுறாதீங்க மொறுமோண்டு. நல்லா உடச்சி விட்டுக்குங்க. சிக்கன் சில்லி, இந்த காலிஃப்ளவர் சில்லி, இதை விட பாவக்காய் சில்லி தான் பெஸ்ட். ஏதோ வாய்க்கு வரதெல்லாம் நம்ம பேசுவோம், கேட்டுங்க. உங்களுக்கு செய்யறது எப்படின்னு பார்த்து செஞ்சுக்கிங்க. அவ்வளோ வந்துருச்சு. நல்லா கிண்டி விடணும். நல்லா உடச்சி விடுங்க. இந்த அது பார்த்தீங்களா, அது பூரா வெந்தது மாதிரி இருக்குது, இது வேகாத மாதிரி இருக்குது பார்த்தியா. அதனால் ஆரம்பத்தில் நல்லா உடச்சிடணும். ஒரு உடைக்காமல் அடுத்த வேலைக்கு போயிட்டார் அவர் பாட்டுக்கு. சரி பாவம், அவர் என்ன செய்வார், 1000 வேலை இருக்கா. இத்தனையப்பா பாப்பில். சரி, இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்களாம். இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.